செய்யாமலேயே கைகள் துருப்பிடித்தாற் போல் இருந்தது. அதுதான் இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். தஞ்சா, இந்தா அருந்து, ஜலத்தை அருந்து. புரை ஏறிவிட்டது போல் இருக்கிறது. ஒருவேளை உன் அம்மா உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. அதுதான் உன் மாமியார். இப்பொழுது பேசியதெல்லாம் அவர் காதில் விழுந்திருக்குமோ என்னவோ. ஏதேது? உன் குரலில் பொறாமை தலை தூக்குவது போல் தெரிகிறது. பின்னென்ன, பொதுவாக மாமியாரை குறை சொல்லும் மருமகளைத்தான் பார்த்திருக்கிறேன். நீ என்னவோ தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய். மாமியார் அல்ல, அம்மா என்கிறாய். அதற்காக உன் மீது இருக்கும் அன்பு சிறிதும் குறையாது. கவலை கொள்ளாதே. எவ்வித குறையும் இல்லாமல் அங்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதே போல்தான் என் மாமனாரும் என் அருகே அப்பா இல்லையே என்ற நினைப்பே வராத அளவிற்கு அவரும் கவனித்துக் கொள்கிறார். மொத்தத்தில் அவர்களை அம்மா அப்பா என்று அழைப்பது வெறும் வாய் வார்த்தையாக அல்ல, ஆத்மார்த்தமாக. இது அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் என் கவலை எல்லாம் இதுவல்ல. இது அல்லவென்றால் கவலை கொள்ளும்படி இப்பொழுது வேறு என்ன நடந்துவிட்டது? ஒன்றுமே தெரியாதது போல் கேட்காதே. உண்மையிலேயே நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று புரியவில்லை. உன் மாமியார் மாமனாரை பற்றி இவ்வளவு உயர்வாக சிலாகித்து பேசும் நீ, உன் கணவர் ராமானுஜரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. அவருடன் நீ சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய்? இது என்னமா கேள்வி? அவரை பற்றி சொல்ல அவர் என்ன சாமான்யமான மனிதரா? அறிவு ஜீவி, மகோன்னத புருஷர். அவரை பற்றி எதுவும் சொல்லும் தகுதி எனக்கில்லை. மிகவும் சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறாய். சேர்ந்திருந்தால் தானே அபிப்பிராயம் சொல்ல முடியும். அம்மா, புதிர் போடாதே. புரியும்படி பேசு. உன் மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல். வெளிப்படையாகவே சொல்கிறேன். ராமானுஜர் இப்பொழுது கிரகஸ்தர். அப்படி இருக்கும் பொழுது அவர் மட்டும் தனியாக திருப்புட்குழி சென்று இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்திருப்பதுதான் ஒரு குடும்பத்திற்கு அழகு லட்சணம். அதற்காக நாங்கள் எல்லோரும் அங்கு செல்ல இயலுமா? நீ சொல்வது பிதற்றலாக இருக்கிறது. எல்லோரும் செல்ல வேண்டாம், நீ சென்றிருக்க வேண்டும். அதற்கு அவசியமே இல்லை. வாரம் 2 நாட்கள் அவர் இங்கு வந்து செல்வதாக சொல்லியிருக்கிறாரே. அது எப்படி சரியாகும்? மனைவியானவள் கணவனுடன் தான் இருக்க வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் துணையாக செல்ல வேண்டும். இதிகாசங்களும் புராணங்களும் இதைத்தானே சொல்கின்றன. சீதா பிராட்டியும் சரி, திரௌபதியும் சரி, கணவனை பின்தொடர்ந்தே சென்றனர். அதுபோல் நீயும் ராமானுஜரின் இருப்பிடத்திற்கு செல்வதுதான் சரி. அம்மா, அவர் திருப்புட்குழிக்கு மாணவராக சென்றிருக்கிறார். மேற்படிப்பிற்காக பெற்றோர்களின் ஆசையுடனும் சம்மதத்துடனும். பெற்றோர்கள் தன் மகனின் வளர்ச்சியை கருதி அவனை பிரிந்திருப்பது நியாயமாக இருக்கலாம். ஆனால் மனைவி தன் கணவனை பிரிந்திருப்பது எவ்விதத்திலும் நியாயமாகாது. அதுவும் நீங்களோ புதுமண தம்பதிகள். இதை பற்றி நாங்கள் விரிவாக பேசி விவாதித்து தெளிவடைந்து விட்டோம். மேலும் என் விவாகத்திற்கு என் மாமியார் உன் அம்மா. ஆம், மாமியார் வடிவில் இருக்கும் என் அம்மா எத்துணை இன்னல்களை மேற்கொண்டார் என்பது உனக்கே தெரியும். ஆதலால் இப்பொழுது என் முழு கவனமும் அவர்கள் இருவருக்கும் பணிவிடை செய்வதுதான். அப்படியென்றால் உன் கணவனை விட உன் மாமியாரும் மாமனாரும் தான் உனக்கு உயர்ந்தவர்கள் ஆகிவிட்டார்களா? தற்சமயம் அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளேன். உன்னை பற்றியும் உன் புக்ககத்தை பற்றி மட்டுமே நினைக்காமல் எங்கள் எதிர்பார்ப்பிற்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு? என்ன முக்கியத்துவம்? நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல. புரியாதது போல் பாசாங்கு செய்யாதே. நீயும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதை நாங்கள் கொஞ்ச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் எங்களுக்கு இருக்காதா? உன் கணவர் ஒரு மூலையிலும் நீ ஒரு மூலையிலும் இருந்தால் எப்படி? நீங்கள் இருவரும் சேர்ந்திருந்தால் தானே. போதும் அம்மா, அது எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிரச்சனை. அதில் தலையிட்டு அறிவுரை சொல்லவோ யோஜனை சொல்லவோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்லை தஞ்சா. இதோ பாருங்கள் அம்மா, இதற்கு மேல் ஏதாவது பேசுவதாக இருந்தால் நான் இந்த க்ஷணமே இங்கிருந்து என் புக்ககத்திற்கு சென்று விடுவேன்.
கௌசல்யா, என்ன சுவாமி, தஞ்சா இப்படி பேசிவிட்டு போகிறாள்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தேன். மகள் உன் மனைவியை விட்டு கொடுத்து பேசக்கூடாது என்பதால் தான் ஒதுங்கி இருந்தேன், விலகி இருந்தேன். அப்படி என்றால் நான் சொல்வதெல்லாம் தவறு என்று நீங்களும் கருதுகிறீர்களா? கௌசல்யா, ஒரு பெண் கன்னிகாதானம் செய்யப்பட்டு திருமணம் முடிந்து புக்ககத்திற்கு சென்ற பின் அவள் அந்தகத்தின் பெண்ணாகி விடுகிறாள். அன்று முதல் அவள் மீது உரிமையும் பாத்தியதையும் அவளுடைய கணவருக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் தான் உரித்தாகிறது. அவர்கள் எடுக்கும் முடிவுகளை தான் அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டுப்பட வேண்டும். உன் மகளோ அவர்கள் முடிவை தன் மனம் உவந்து பரிபூர்ண சம்மதத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அதை மீறி உன் எண்ணங்களை அவள் மீது திணிக்க முற்பட்டால் அவள் உன் மீது வைத்திருக்கும் அன்பு, பாசம், மரியாதை எல்லாவற்றையுமே நீ இழக்க நேரிடும். இப்படி ஒரு மாமனார் மாமியார் நம் மகளுக்கு வாய்த்திருக்கிறார்களே என்று பெருமாளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மாறாக அவர் ஒற்றுமையை குலைக்கும் வண்ணம் தவறான உபதேசத்தை உபதேசிக்க கூடாது. உன் மகள் மேல் உள்ள பாசத்தால் அவளுக்கு நல்லது செய்வதாக நினைத்துக் கொண்டு நீ தீங்கிழைக்கிறாய். அதை உன் மகள் புரிந்து கொண்டாள். நீதான் புரியாமல் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீயோ நானோ குறை சொல்லும் நிலையில் சோமயாஜியும் காந்திமதியும் இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் நிலையில் ராமானுஜனும் இல்லை. இது அவர்கள் குடும்பம், அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் முடிவுதான் முக்கியம். இதில் நீ தலையிட்டு உன் பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விடாதே. என்ன செய்கிறாள்? பெரிய பிராட்டி, நீ எனக்காக ஒரே நாளில் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பு பரமானம், அது போதும் எனக்கு. இதெல்லாம் உங்களுக்காக இல்லை, நம் பிள்ளை கோவிந்தனுக்காக. நான் வேறு அவன் வேறா? நான் தான் அவன், அவன் தான் நான். பார், அவனுக்காக என் வஸ்திரத்தையே தாரை வார்த்துள்ளேன். போதுமே உங்கள் வள்ளல் குணம். நீ சொன்னால் சரிதான். அது சரி, இந்த அரிசி மாவு எதற்காக? அது கைமுறுக்கிற்காக. ஓ பிரவாதம். அங்கு கடலை பருப்பு ஊற வைத்திருக்கிறாய், அது சுண்டலுக்கு. சரி 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 சரி, இருந்து விட்டு போகட்டும். அந்த உளுத்தம் பருப்பு? உளுத்தம் பருப்பு வேறு எதற்கு? வடைக்குத்தான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் புறக்கணிக்க மாட்டேன். பிறகு அந்த அவல் எதற்கு? உங்கள் வெறும் வாய்க்கு. இது என்ன கேள்வி? திருக்கண் அமுதற்காகத்தான். கோவிந்தா, நீ பல நாள் கழித்து வருவதில் ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறது. என்ன சொன்னீர்கள்? ஒன்றுமில்லை, உனக்கு ஏதாவது உபகாரம் தேவைப்படுகிறதா என்று கேட்டேன். நாளை யாகத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? அதற்குண்டான ஏற்பாடுகளை நீங்களே பார்த்து கொண்டால் அதுவே எனக்கு பெரிய உபகாரம் தான். வலிய வரும் உதவியை வேண்டாம் என்கிறாய். அனைத்தும் நானே பண்ணினேன் என்ற பெருமை உனக்கு வேண்டும். சரி, வாங்கிக்கொள், நான் தடுக்கவில்லை. வாப்பா கோவிந்தா, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய்? கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்பா. நல்ல விஷயங்களை கை கொள்வதில் இவன் என்னையே உறுத்தி வைத்திருக்கிறான். சரி, பிரகாரங்களை 4 முறையாவது சுற்றினாய் அல்லவா? ஆமாம், இவர் இப்படித்தான் சுற்றுவார். நன்கு பசி எடுக்க வேண்டும் என்பதற்காக. சரி சரி, இதையெல்லாம் இவனிடம் உடைத்து சொல்ல வேண்டுமா என்ன? கோவிந்தா,
கோயிலில் இருந்து வருகிறேன் என்கிறாய். சர்க்கரை பொங்கல் பிரசாதம் ஸ்வீகரித்த மாதிரி உன் முகம் இனிமையாய் சிரித்திருக்க வேண்டாமோ? ஏனடா பாகற்காயை வெறுமனே கடித்தது போல் இருக்கிறாய்? ஒன்றுமில்லையப்பா. ஒன்றுமில்லை என்று உன் திருவாய்தான் கூறுகிறது, உன் உள்மனது கூறவில்லையே. என்ன செய்வதப்பா, என் மனம் ராமானுஜர் அண்ணாவிடம்தான் லயித்துள்ளது. விருட்சத்திற்கு வேர்தானே ஆதாரம், அதுபோல் எனக்கு ஆதாரமானவர் ராமானுஜர் அண்ணாதான். கோவிந்தா, புரிந்துதான் பேசுகிறாயா நீ? பெற்றவர்கள் உனக்கு முக்கியமில்லாமல் போய்விட்டோமா? எங்களோடு வந்து வெகு நாட்கள் தங்கியிருக்க மாட்டாயா என்று எவ்வளவு நாள் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். அங்கிருந்து இப்போதுதான் இங்கு வந்திருக்கிறாய். அதுவும் மனம் இங்கு ஒட்டவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அம்மா, அம்மா இந்த வார்த்தையை சொல்லி அன்போடு அழைத்து எவ்வளவு நாட்கள் ஆயிற்று. உனக்கு தெரியுமா, 6 வயதிலிருந்து நீ வளர்ந்தது உன் பெரியம்மாவிடம்தான். நீ இங்கிருந்த நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். பெரியம்மாவிடம் இருந்த நாட்களில் என் அக்காவையே அம்மா என்று அழைத்த நாட்களும் உண்டு. பிறகு பல ஆண்டுகள் கழித்துதான் என்னை உன் அம்மா என்று உணர்ந்து கொண்டாய். பெரியம்மாவை அம்மாவாக பாவித்து நடப்பது பார்ப்பவர்கள் வேண்டுமானால் கொண்டாடலாம். ஆனால் பெற்றவளுக்கு தன் பிள்ளை தன்னை அம்மா என்று கூப்பிடவில்லையே என்ற ஏக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? பெற்ற பாசத்தை என்னிலிருந்து பார்த்தால்தான் உனக்கு புரியும். அம்மா, நான் சொல்ல வருவது என்னவென்றால், ராமானுஜர் அண்ணாவை போல் அடுத்த நிலை பாடத்தை நானும் யோசித்திருக்கிறேன். அதற்கு திருப்புட்குழி சென்று அண்ணாவை போல் பாடம் கற்க முடிவு செய்திருக்கிறேன். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை, காஞ்சிபுரம் சென்று தங்கி அங்கிருந்து திருப்புட்குழிக்கு செல்ல போகிறேன் என்கிறாய், அப்படித்தானே? அப்படி பார்த்தாலும் நீ எங்களுடன் சேர்ந்து இருக்க பிரியப்படவில்லை, அப்படித்தானே? இல்லை கோவிந்தா, இல்லை. இப்போதைக்கு நான் உன்னை எங்குமே அனுப்ப போவதில்லை. வேண்டுமானால் நீ இந்த ஊரிலேயே இருந்து படிப்பை தொடர்ந்து கொள். ஆனால் வெளியூரில் தங்கி படிக்க நிச்சயம் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீ என்னோடு இங்குதான் இருக்க வேண்டும். நீ என்னோடு தான் இருக்க வேண்டும். கோவிந்தா, நீ கொஞ்சம் பொறுமை காட்டியிருக்கலாம். பாவம் உன் அம்மா காலையில் இருந்து உனக்கு என்னென்னவெல்லாமோ செய்து தர ஆவலோடு இருந்தாளடா. அந்த சந்தோஷம் ஒரு நொடியில் பறிபோய்விட்டது. கோவிந்தா, ராமானுஜன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அவன் வயதிற்கு தகுந்தாற்போல் சென்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு கல்யாணமும் ஆகிவிட்டது. இந்த நிலையிலும் நீ அவனை பின்பற்ற வேண்டியது அவசியமா என்பதை யோசிக்க வேண்டும். நீ இங்கேயே ஒரு பாடசாலையை தேர்ந்தெடுத்து உன் கல்வியை தொடரப்பார். இல்லையா என்னோடு யாகங்களுக்கு வா, ஒத்தாசையாக இரு. மற்றபடி வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் கோவிந்தா. பாவம் உன் தாய். இந்த முறை தாங்கள் நிச்சயம் அடியேனின் அகத்திற்கு வந்துவிட்டுத்தான் திருமலைக்கே திரும்ப வேண்டும். இது அடியேனின் அன்பு கட்டளை. கட்டளை என்று சொல்லிவிட்டீர்கள், எனவே மறுப்பதற்கில்லை. சரி பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியர் சீக்கிரம் வந்து விடுவார் அல்லவா? நிச்சயமாக. திருக்கரம்பன் துறையிலே நம் ஆச்சாரியருக்காகத்தான் ஒரு கோடை வாசஸ்தலமாக ஒரு மண்டபம் எழுப்ப நிச்சயித்து திருப்பணிகளையும் தொடங்கிவிட்டோம். ஆனால் அதை தனக்கென்று வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிட்டார் நம் ஆச்சாரியர். மாறாக நம் அழகிய மணவாளப் பெருமாள் தீர்த்தவாரி கண்ட பின் அம்மண்டபத்தில் இளைப்பாறும்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டார். அதன்படி
இப்போது பணிகள் நடைபெற்று அது முடிவடையும் நிலையில் உள்ளது. அதை மேற்பார்வையிடத்தான் ஆச்சாரியர் சென்றுள்ளார். திருமலையில் இருப்பதால் பல விஷயங்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நம் அனைவரும் அறிந்தது என்னவென்றால் ஆச்சாரியர் தனக்கென்று எதையும் செய்து கொள்வதில்லை. அதற்கு மற்றொரு உதாரணம்தான் தாங்கள் இப்போது குறிப்பிட்ட விஷயம். அதிக செல்வப்புழக்கம் உள்ள காரியங்கள், தன் சம்பந்தமான வசதி வாய்ப்புகள், சௌகரியங்கள் எதிலுமே அவர் அவ்வளவாக ஈடுபாடு காட்டுவதில்லை. ராஜாங்கத்திலிருந்து எத்தனையோ வசதிகளை செய்து தர முன்வந்தாலும் அவற்றையெல்லாம் லாபகமாக தட்டி கழித்து விலகி விடுவார். இக்காலத்தில் நீ வசூலித்த வட்டி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றாது. நீ சேர்த்து வைக்கும் புண்ணிய பலன்தான் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் கை கொடுக்கும். Best performer. Leah Angel.